ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேட்டிருந்த ஃபார்ம் டூர் என்னோட இது பாத்துங்க. இது உள்ள வந்து என்னென்ன செடி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா ஹோம் டூர் வந்து 100K கேட்டிருந்தேன், போயிடுச்சு. அதனால இந்த வீடியோ வருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்கில்ஸ் இப்போ டிஸ்கவரி சேனல்ல இருந்து உள்ள போறாரு. ஆமா, உள்ள பாம்புலாம் இருக்குதுடா. அப்படியா? ஆமா, நான் உங்கள் பார்கில்ஸ். பெரிய பாம்பு. இது உள்ள பார்த்தா ஒரு ரிஸ்கான விஷயம். ஏன்னா இவ்வளவு முள்ளு இருக்கு பாருங்க, அங்க பாருங்க. காட்டுறான். முள்ளு இருக்குடா, பாத்துவாடா. ஓகே ஓகே, நீ ஊந்தா கூட பரவாயில்ல, போனை கீழே போட்ட போற, சரியா? ஓகே ஓகே, தாவு தாவு. நம்ம எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. நீ வாடா. ஏன்டா டேய், காணியா கட்டி விடுங்கனா காட்டுக்குள்ள கட்டி வச்சிட்டு ஐயோ திருடின்னு போயிட்டாங்கடா. டேய் இதுல கவலைப்படாத, காட்டிட்டல்ல. இதுக்கப்புறம் பாரு, நாளைக்கு ஒண்ணும் மிஞ்சாது. அவ்வளவு வரதா நான் வந்து தூக்கிடுறேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வித்தியாசமான ஒரு காட்டு உள்ள போறோம். இப்படிக்கு டிஸ்கவரி தமிழ். நான் உங்கள் சந்தோஷ். வாங்க, தெரியல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன செடி? என்னடா மூந்து பாக்குற? கொய்யாக்காடா. கொய்யா செடி. கைஸ், இது வந்து கொய்யாக்கா. ஆக்சுவலா எனக்கு ஒரு செம்ம இது இருக்குடா, திறமை. என்ன தெரியுமா? வாசனை, இலை வாசனை இருக்குல்ல, அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன். போய் சொல்லிட்டேன் நானு. இது வந்து பூச்செடி. கரெக்டா இருக்கு பாரு, பாத்தியா? சூப்பரா. வா வா வா. கமெண்ட்ஸ் காரியத்து போக முடியாது. சரி, ஓகே ஓகே ஓகே. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துச்சா. இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். போன ஜென்மத்துல என்னவா பிறந்திருப்பான்னு எனக்கு இப்பவே தெரியுது. ஏன்டா நக்கி பாக்குறேன்? கொய்யாக்கா செடி மொச்சு வச்சிட்டாங்க. ஃபைன் போடுங்க நீங்க. தெரியாம இஷ்டம்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது வந்து என் இதுவும் இல்ல, இது வந்து எங்க அப்பா இதுதான். ஏன்னா நான் வந்து இதுக்கு ஒரு வேலை கூட நான் இது வரைக்கும் பண்ணதில்ல. 5 மாசத்துல இந்த ஒரு நாள் தான் வீடியோ எடுத்துக்காக வந்திருக்கேன். என்னடா இது ஒரு மாதிரி ஊறுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னை மரம். ஓகேவா? அது பார்த்தாலே தெரியும்டா எல்லாருக்கும். தென்னை மரம். தென்னை மரம். தென்னை மரம் இல்ல, இது ஈச்ச மரம் தானே. ஈச்ச மரமா? தென்னை மரம்டா இது. உனக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையா சொல்லு. இது தென்னை மரம் தான். இது நான் மரத்தை காட்டுறேன். தென்னை மரம், தென்னை மரம், ஈச்ச மரம். சரி, ஏதோ ஒண்ணுடா. நான் பாம்பு பார்க்க ஆர்வமா இருக்கேன். இது வந்து அப்படியே பார்கில்ஸோட கேமராமேன் மாதிரியே இருக்கேன். இது வந்து சின்ன நெல்லிக்காடா. இது வந்து பாத்தீங்கன்னா லெமன். அதுவும் லெமன். இது வந்து முருங்கைக்கீரை. இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். என்ன ஆடு நினைப்பாடா உனக்கு? அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடு. ஏதோ காக்கா ஆகி போயிடுச்சு இது நினைக்கிறேன். அதை வேற சாப்பிட்டு. கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் மரம். இதுல மாம்பழம் இருக்காடா இல்ல? இதுல ஆக்சுவலி இல்லடா, இருடா. ஆனா வந்து அங்கெல்லாம் மாம்பழம் சின்ன சின்ன மரம் தான், அதுல நிறைய இருக்கு. என்னடா இப்பதான் பார்த்தோம், காட்டுறோம். செம்மையா இருக்கும் கைஸ். உங்க அப்பா பேசுனாரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. தேக்கு மரம். இல்லடா, அது இல்லையா? தேக்கு மரம் கம்னரு. நீ ஏதோ குத்து மதிப்பா அடிச்சு. கைஸ், இது மாதுளப்பழம். உண்மையா மாதுளப்பழம் தான். ஆனா மாதுளப்பழம் இப்போதைக்கு வரல, வந்துரும் ஃபியூச்சர்ல. அது வந்து கிணறு கைஸ். இது உள்ள போனா நம்ம வந்து பைக்கத்தே கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அந்த சைடு நீ உள்ள போய் காட்டுறா. எதா இருந்தாலும் பிராக்டிகலா காட்டணும்டா. பிராக்டிகலா காட்டணுமா? அதை பாடுறா ஃபர்ஸ்ட். இது ஜூம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு பாழடைஞ்ச கிணறு. கைஸ் பாருங்க, என் மூஞ்சோட ஜூம் எடுத்துன்னு போங்க. டேய் பைத்தியம் இருடா, நீ தெரிய மாட்டடா. கிணறு தெரிய மாட்டேடா. செமையா இருக்குடா. மயிறு மாரி இது. என்னடா இவ்ளோ பாழடைஞ்சு போயிருக்குது. செமையா இருக்குதா? மெயின்டெய்னே பண்ணல. நெக்ஸ்ட் போயிடலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதா தாங்குது, அந்த இடத்துல போயிடலாம். அதான் சூப்பரா இருக்கும். பார்கில்ஸ் பொறுமையா ஓடுங்க. பார்கில்ஸ் கேமராவை தூக்கிட்டு வரணும்னு நானு. வினோதமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி செடி அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்தனா கையெல்லாம் அப்படியே அரிக்குது. ஏன்னு தெரியல. ஐ விக்ரம். அப்புறம் இப்படிதான் போனோம் நானு. ஆல்ரெடி அப்படிதான்டா போயிருக்கிறேன். ஆமாண்டா. கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்கா செடி. இங்க பாருங்க, சின்ன சின்னதா இருக்கு. எல்லாம் பெச்சுன்னு வந்துட்டாரு எங்க அப்பா வீட்டுக்கு. தெரியுதா? தெரியுதே கொய்யாக்கா. சும்மா எடுத்து காட்டு. பிரிக்கலாமாண்ணா? வேணாம்டா, எங்க அப்பா திட்டுவார். அப்புறம் கொய்யாக்கா தெரிஞ்சு போயிட்டு செருப்படி தான் வாங்கணும். கைஸ் இங்க பாருங்க, மாம்பழம். மாங்காய். தப்பா அப்படி தெரியுதா கைஸ்? தெது செம்ம டேஸ்ட். ஐயப்பா சூப்பரா இருக்கு. கச்சா மாங்க போயிட்டு எலும்பத்துல வர மாதிரி இருக்குது. டேய் கடிக்க முடியல கைஸ், இது சாப்பிட முடியல. சாப்பிட்டேன், பல்லு பிரேசஸ் வஞ்சிக்கும் கைஸ். அதனால வேணாம், இது நம்மளுக்கு பழமா இருந்தா நான் சாப்பிட்றேன். ஆனா அங்க பாருங்க நிறைய இருக்கு. 1 2 3 4 வாவ், நிறைய இருக்குது. இது வந்து பல்லாப்பழம்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சுக்க. ஆமா, ஏதோ ஒண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க திரும்பி வீடியோ போடுறோம். இது வந்து சின்ன மாமரம் கைஸ், சின்ன மாமரம், இன்னும் வளரல. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் அதுல இருக்கு. நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் அது எப்படி இருக்கும்ட்டு. நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதனால நான் எடுத்து காட்டுறேன். கிராசாவா. இது வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம்.
மரம். இதுல வந்து சின்ன சின்ன பூ தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கொய்யாக்கா. இதுல வந்து நிறைய சின்ன சின்னதா இருக்கு கொய்யாக்கா. அந்த மரத்துல மாதிரி தான் எங்க அப்பா வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. எல்லாத்தையும் பெருசு பெருசா அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. நான் ஆச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன். கம்மியா தான் இருக்கீங்க. நீங்க சாப்பிடறதுக்குன்னே காணி வச்சுக்கிறீங்களா? இது எங்களுக்கு மட்டும் தான்டா. இது என்னது இது? இதா இது வந்து ஒரு மரம்டா. வாடா. இந்த மாம்பழம் நான் நீட்டா இருக்கு. எங்க இருக்கு? இங்க பாரு. வாவ், இது என்ன ரகம் தெரியலையே. இது ஒரு மாதிரி நீட் ரகம். இது பூச்செடி இருந்து என்ன பிரயோஜனம்? யாருமே யூஸ் பண்ண போறது இல்ல. பூ வச்சுக்கோடா காதுல. அப்படியா? ஓகே. அப்படியே செமையா இருக்க. வந்தானா? சரி ஓகே கைஸ் வாங்க. என்னது இது? டேய் உன் கணிடா. எங்க அப்பாதுடா. இது வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம். அந்த பெருசா ஒண்ணு காட்டினல ஓன் டூர்ல. ஆமா, அந்த எலுமிச்சம் இது கைஸ். இதுவும் இன்னொரு மாம்பழம் கைஸ். இது உள்ள இருக்கும். நம்ம போனோம்னு வச்சுங்களேன், நான் வந்து இன்னைக்கு செத்து போயிடுவேன் நானு. அந்த அளவுக்கு இருக்கும். முதுகுலாம் எனக்கு அரிக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பையன் கீழே ஒருத்தன் தொங்கின்னு இருக்கான் பாருங்க. உயிருக்கு ஊஞ்சல் ஆடின்னு இருக்கான். உசுறு ஊஞ்சல் ஆடின்னு இருக்கிறான். இப்படி ஆடினா ஊந்துற போறான். நல்லா இருக்குது. ஆனா அது எலுமிச்சம்டா நிறைய இருக்கு பாறான். இங்க பாருங்க எவ்வளவு எலுமிச்சம் இருக்குதுன்னு. இது வந்து சின்ன சின்னதா இருக்கு. எங்க அப்பா பிரச்சனை வந்துருவாரு. அடிக்கடி டெய்லியும் வந்து பிரச்சனை வந்துருவாரு. வாங்க. அதாவது வீடியோ ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க கோச்சிக்காதீங்க. ஒருத்தவன் வந்து 4 மணிக்கு சொன்னேன், 5 மணிக்கு வரான். அவன் வேற யாரும் இல்ல, உங்க பின்னாடி தான். வேற யாரும் இல்ல, அது நான் தான். பெருமை அப்படியே. எங்க சுத்தினாலும் மாம்பழம் மரம். அதான் அதனால தான் மாம்பழம் அதிகமா சாப்பிடாதீங்க. எனக்கு சாப்பிட்டேனா கட்டிலாம் அங்கங்க வந்துச்சு. அதோட க்ளோஸ் பண்ணி விட்டேன் நான். அதெல்லாம் இல்ல, நிறைய பேர் சைட் அடிக்கிறாங்க என்ன, அதனால தான் கட்டி வருது. செருப்பு நானா கீழே உட்காந்துக்கிறேடா. என்னது இது? நீ யோசிச்சுட்டு வாட்டர் ஆப்பிள் இதுதான்டா. வாட்டர் ஆப்பிள் கமான் புடி. அது அப்படியே புடி. சின்னதான்டா. அந்த சைடு பெருசா இருக்குடா. நம்ம எடுத்துக்கலாம். இதான் வாட்டர் ஆப்பிள். காட்டு. நல்லா இருக்கு. பெருசா இது தம்மா துண்டு பிஞ்சி வேற. அந்த சைடு பெருசா இருக்கு. நான் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன். வயிறு வலிக்கலையாடா உனக்குலாம்? வாடா தரண்டா. கைஸ் இதெல்லாம் வீடியோக்காக தான். நான் வந்து அவனை எதுவும் பண்ண மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என்னது? எலுமிச்சம் போய் இருக்கு. இது ஒரு மாம்பழம் மரம்டா. அது பண்றான். இதுதான் சூப்பரா இருக்கு. நீ நவுரு. நவுரா. நல்ல காட்சி இருக்கும் போது நீ நவுரா. சூப்பரா இருக்கு. இதுதான் அப்படியே 5 பயங்கரமா இருக்கு. கைஸ் அப்படியே இந்த ஓரம் வந்து தென்னை மரம் வச்சிருக்காரு. ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் இது போல. என்ன டான்ஸ் ஆடுற? டான்ஸ் ஆடு. திருப்பி அந்த ஸ்டெப் போடு. எலுமிச்சம் ஏன்டா இவ்வளவு வச்சிருக்காரு எங்க அப்பா? பிடிக்கும் போல ரொம்ப எலுமிச்சம் அவருக்கு. கமான். இது ஒரு மாம்பழம் மரங்குது. இது நடு. இது வந்து கைஸ் இது வந்து என்ன சொல்ல போனா எனக்கு தெரியலன்னு சொன்னா எங்க அப்பா அடிப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டு போறேன்னு நான் தெத்தி விட்டேனா எங்க அப்பா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இது வந்து தெரியும்னு சொல்லிட்டு சொல்றேங்க வீடியோல. அவங்க எப்பறம் சொல்ல முடியும்? நம்ம தான். நீ தான்டா சொல்லணும். மென்டல். வாட்டர் ஆப்பிள் ஏன்னா பெருசா இருக்காப்பாலாம். இருக்குடா உள்ள. இருறா நான் உள்ள போய் எத்தணும்ட்டா. போய் எத்தணும். போ போ போ. சின்ன சின்னதா இருக்குதுடா. பரவாயில்லையா உனக்கு? சும்மா ஒண்ணு எத்தணுவா டேஸ்ட்டுக்கு. காட்டு வாசின்னு நினைச்சுப்பாங்க எல்லாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எறும்புடா. வந்துடுறா. டேய் இருடா. எறும்பு தானடா. டேய் சாவ வச்சிருவேன். வாணாண்டா வரதா உனக்கு. அது எறா ஒண்ணும் இல்லடா. எறும்புடா அது. இதோ பாருடா. அங்க பாருடா. அதானே. கீழே போட்டு அடிக்கிறானே அதை வேற. வாணாண்டா வாணாண்டா காட்டு. வாணாண்டா என் கையில காட்டுறா. இந்தா வேற இரண்டா கொண்டாரோம். வீடியோக்காக நான் பண்றேன்ட்டு நான் வீட்டுக்கு போய் செத்து போயிடுவேன். இங்க பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அத்திக்காய் சொல்லுவாங்களா, அது யானை காது தானே சொன்னாரு. ஏதோ யானை கவலமா? யானை கவலம் இல்ல, பொய் பொய் பொய். யானை காது அத்திக்காய் பெருசு, இவ்வளவு பெருசா வரும். அத்திப்பழம். சப்போட்டா தபர் சப்போட்டா இருக்கு பேரு. சப்போட்டாலாம் வந்து இதுல சப்போட்டாலாம் வந்து இதுல பழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அதனால வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் சரியான டேஸ்டா இருக்கும். 5ஆவது நாள் 6ஆவது நாள் கேவலமாயிடும். இதோ ஒரு சப்போட்டா மரம். பி ஹைட்ரேட்டட் இன் சம்மர் டேஸ். ஓகே குடிக்குவா? குடிடா நல்லா குடிடா நல்லா குடி. இதெல்லாம் ஏன்டா எடுக்கிறேன்? எடுப்பேன்டா. நீ குடி நல்லா குடி. எல்லாம் குடிங்க கைஸ், ஒன்னும் பிரச்சனை. தண்ணி தான் சொல்றேன். ஓகேவா? தப்பா புரிய கூடாது. இங்க பாம்புக்கு தான் பாத்துனே வாடா. வந்தா கால்ல என்ன ஏறுற போது. இது என்ன தெரியுமா? இது தேக்கு மரம்டா. இது தேக்கு மரம் தான்டா அது. கைஸ் இது ஒரு சப்போட்டா. சப்போட்டாவே எத்தனையோ பாத்துறோம் இல்ல. சப்போட்டா, கொய்யாக்கா, மாங்காய், இது 3 வந்து நிறைய இருக்குது எங்க கைனில. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் எங்க அப்பா செடி வச்சிருக்காரு. மத்ததெல்லாம் வைக்கல. இதுக்கே வந்து நான் திட்டின்னு இருந்தேனா, அதனால வைக்கல. அவரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு ஆளு, அதாலதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இதுலயே எனக்கு தெரிஞ்சு 100 செடிக்கு மேல இருக்காது. எல்லாமே செத்தனா அதுக்கு அதிகமாக ஒரு 200 செடி வரும். பெரிய மாம்பழம் மரம். ஆனா வந்து இதுல மாம்பழம் இருக்கான்னு தெரியல எனக்கு. இருக்காடா இதுல? உள்ள போய் தான் பார்க்கணும். இப்படி போக முடியுமா? ஆமா. பாத்து
கீச்சித்ரா சூப்பர். நான் அதானே காத்துனுங்கிறேன் நானு அப்படின்றியா? இவனை திட்டுறதுனால இவனை அடிக்கடி திட்டுவேன் நானு. அதனால இவன் வந்து என்ன பண்றான், எனக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகணும்னு பாக்குறான் போல என் பாடி பார்ட்ஸ்ல. குட்டி கொஞ்சம் ஏய் என்ன மரம் இது, அதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன்னா நீ தான்டா. அது ஏதோ ஒரு மரம்டா. இது வந்து ஒரு இது மரம் தான் கைஸ். ஆனா என்ன மரம்னு தெரியல எனக்கு. சொன்னல என் கழனியில மாமரம் அதிகமா இருக்கணும் வாங்க. இது எல்லாமே வந்து ஒரே மாமரம் இல்ல கைஸ், எல்லாமே வேற வேற. எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நீட்டா இருக்கும்ல, அது ஒண்ணு. சிலது பாத்தீங்கன்னா அந்த பங்கனப்பள்ளியா பங்கனப்பள்ளியா எல்லாம் ஒண்ணுதான். பங்கனப்பள்ளி அல்போன்சா இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். பெருசா ஒண்ணு இருக்கும்ல, அது கூட வரும். இன்னொன்னு காட்ட வந்துட்டேன். செரி இருக்கு எங்க வீட்டுல, லிச்சி இருக்கு செடி. ஆனா அதுல இல்ல செரியும் லிச்சியும் இல்லையா அதுல? சரி எங்க அப்பா பெச்சுன்னு வந்தாரு, நான் சாப்பிட்டேன். லிச்சி வந்து இன்னும் வரல. கிராஸாவா ஏய் உனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, போனுக்கு எதாவது ஆகக்கூடாது. ஏய் பாம்பு புத்துடா. எங்கடா பாம்பு புத்து? ஏய் வேணாம் நீ பாக்காத, நீ பயந்துருவ, சின்ன பையன். மாம்பழம் சத்தியமா மாம்பழம் வாசனை வருது சூப்பரா. எப்படின்னா இந்த மாம்பழம் அந்த டேஸ்டே வருது இதுல. டேய் இங்க எது தூக்குதுடா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப். வாட் இஸ் திஸ்? நீ தான்டா சொல்லணும். அழகு செடி ஓகேவா? பாருங்க அழகா இருக்கா? நானும் தான். என்னடா சிரிக்கிற? உண்மையா சிரிப்பு வந்துடும் எனக்கு. பட் உண்மைதான். அப்போ ஆமா உண்மை. மாதுளை பழம் கேட்டல, பூ பேர் தெரிதா? ரெட்டா. மாங்காய் செடியே வச்சிட்டாரு. சப்போட்டா செடியா? அப்படியே வாயா, அப்படியே காட்டான். அது நாலுமே கொய்யாக்கா, இது நாலுமே மாங்காடா. சப்போட்டா இது மாங்காய். சரியா? வீடியோ ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. லைட்டா பயமாகுது இவனை பார்த்தாலே எனக்கு. மோந்து பார்த்தே நான் நல்லா கண்டுபிடிச்சிடுவேன் நானு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குருவி வந்து ஆயப்போய் வச்சிருக்கு. என்னடா மூஞ்சி ஏன்டா அப்படி வைக்கிற? பேசு. சும்மா சொன்ன கைஸ், குருவில ஆய போல பலிதான் போயிருக்கு. எல்லாம் ஒன்னே தான் இருக்குது. ஆமா எல்லாமே ஒரே செடி தான் கைஸ். சப்போட்டா கொய்யாக்கா மாங்காய் தென்னை மரம் கிண்ண மரம் எல்லாமே இருக்குது. ஃபாஸ்டா சொல்லாதடா சப்போட்டாவை. இல்ல வேற மாதிரி கேக்குது. சப்போட்டா கொய்யாக்கா தப்புடா. இது என் வெயிட் தாங்கும். ஐயோ விடு, கீழே ஊத்திட்டேன்னா விடு. என் வெயிட் தாங்குதா பாக்கலாமா? இப்போ நோ தப்பா இருக்குதுண்ணா அப்படின்னு போடுவாங்க இதுல வந்து. வேணாங்க, ஐயோ அதெல்லாம் போட்டுறாதீங்க. இல்ல இது என் வயிற்று தாங்காது போல. எங்க அப்பா இந்த வீடியோ மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்க, நீ வராதரா கிளம்புடா, நீ எங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்ற. ஏற்கனவே அதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இதோ பாருடா. ஆமாடா பெருசு இது நல்லா. இங்க பாரு அப்படியே பாரு குத்தல் மாங்கொத்து. ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கலாம் இப்போ வச்சா. இதுல என்ன விஷயம்னா, இதுல வந்து எங்க அப்பா ஒரு ட்ரிக் பண்ணி வச்சிருப்பாரு. எந்த செடியுமே ஹைட்டா வளர விட மாட்டாரு. இது என்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வளருது இல்ல செடிலாம், இப்ப இவ்வளவு ஹைட் வருதா, அதை வந்து லைட்டா அப்படியே மேல முனையில மட்டும் கட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி கிராஸா வரும் சைட்ல. அந்த கிராஸையும் நீங்க முனையில கட் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி கீழே எல்லாம் வந்துடும். கிளையா வந்துருந்தா நீ அந்த முனையை கட் பண்ணி விட்டுனா. உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா? சத்தியமா உண்மை. எல்லா செடிக்குமே பண்ணுவார். மேல ஹைட்டா வளர விட மாட்டாரு. ஏன் எல்லாமே கீழே இருக்கு சொல்லு? ஈஸியா பறிக்கலாம். அவ்வளவுதான். ஒண்ணுமே வந்து அந்த மரம் மாதிரி இருக்காது பாரு இவ்வளவு ஹைட்டா. சரி இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ கீழே இருக்குல்ல மாங்காய், அது வந்து பாம்பு கொத்திச்சுன்னா சாப்பிடுவேன் நானு. விஷம்டா. நானே ஒரு விஷம் தான் கைஸ். நல்ல பையன். சரி இல்ல, ஆனா வந்து அதோட செடி வந்து நம்ம காட்டிடலாமா? மக்களுக்கு வந்து அதோட செடியை காட்டணும். செடியோட செடியை நாங்க இப்ப காட்ட போறோம். ஆமா இது சொன்னாரா இது வரதா திட்டு வாங்க போறோம் நம்ம. ஏசுதாசா கண்ணதாசா எவனோ ஒருத்தவன் தான் இதுல. இது ரெண்டுத்துல யாரோ ஒருத்தன் வந்து சரி ஒரு டாஸ்க். எது நீங்க தான் கண்டுபிடிங்க. ஓகே நீங்க கண்டுபிடிங்க. இது ஒன்னு வந்து செரி, ஒன்னு வந்து லிச்சி. ஓகேவா? இது ரெண்டுத்துல ஒன்னு லிச்சி ஒன்னு செரி. அதோ இருக்குடா செரி. சாரா டேய் தோபறா. ஓகே உங்க டாஸ்க் கேன்சல். நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். டாஸ்க் கேன்சல் ஆயிடுச்சு கைஸ். அதனால நீங்க அதுக்கு பதிலா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைபர் போன வீடியோல சூப்பரா ஐப்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி எல்லா ஐப்பும் கொடுத்துங்க. எல்லாருமே 3 வாட்டி ஐப்பு கொடுங்க. ஒன்னும் காசு இல்லாம வருது. நீங்க ஐப்பு கொடுக்கறது தான் வந்து நம்மளுக்கு காசு வரும். நீங்க ஐப்பு கொடுத்துருங்க. செடியை காட்டு. சரி எங்க நீ தான் சரியா? ஆமா நான் தான் சரி. ஓகேவா? போட்டோ எடு. சப்படா அடை மோர்தே சப்படா. ஏய் அச்சுறேன் நான் உன்னை வரதா. கிட்ட பகடா போட்டுக்கலாம். டேய் சி போடா. புஷ்டி ஆடினறான். இங்க போறா. டேய் ஏற்கனவே பார்த்தது தான் நினைக்கிறேன்டா. சுத்தி ஒண்ணுதே தான்டா காட்டுனீங்க நீ. அவள்தான் எங்க ரொம்ப சின்னதா இருக்குது இது. நண்பர்களே ஒரு வழியாக முடிந்து விட்டது. என்னால முடியலடா அப்பா. இவ்வளவு முடியலன்னு ஒரு காமெடி பண்ண கூடாது சரியா? பண்ண மாட்டேன். நீ பண்ண மாட்டேன். நான் அவ்வளவு மொக்க எதுவும் பண்ண மாட்டேன். நான் தான் பண்ணுவேன். ஒரு ஜிம்முக்கு வர சொன்னா வரத்துக்கு துப்பு இல்ல. டேய் என்னடா ஒவ்வொரு வீடியோல இது வேற ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவனுக்கு காசு கூப்பிட்டா கூட வர மாட்டான். அதுக்குன்னு காசு குத்தியான்னு கேட்காத. குத்தா வருவியா சொல்லு. நானே வரேன்டா. ஒரு இதுவே தேவையில்ல.
எல்லாருமே திட்டுங்க இவனை, பிரச்சனையே கிடையாது. என்னடா ஏன்டா நான் சொல்ல வேண்டியதுல நீயே சொல்லிக்கிற. சரி ஓகே போங்க. ஏதோ ஒரு செடி தானே இது, சரியான ஒரு கண்டுபிடிப்பு. ஏதோ ஒரு செடிடா, ஏதோ செடி. அப்புறம் நார்மல் ஆப்பிள் கூட அங்க ஏதோ ஒன்னு சொன்னாரு தானே, நான் தான் வந்து மறந்துட்டோம். அங்க இருக்கு ஆப்பிள், மாதுளம்பழம், சப்போட்டா, கொய்யாக்கா, மாம்பழம், செரி, லிச்சி, சப்போட்டா. 2 வாட்டி. எத்தனை வாட்டி? பூச்செடி, தென்னை மரம். நீங்க இதுல எத்தனை செடி இருக்கும் நீங்க வந்து ஒரு கெஸ் அச்சு விடுங்க. எனக்கே தெரியல, நம்மளால கவுண்ட் பண்ற அளவுக்கு தெம்பு கிடையாது நம்ம கிட்ட. 200 செடி ஆள்னா ரொம்ப பெரிய, நீங்க நினைக்கிற மாதிரி ஃபார்ம் துருன்னே ரொம்ப இப்படி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நினைச்சுக்காதீங்க. நம்ம ஓரளவுக்கு கஷ்டம் தான் கைஸ், நம்ம கொஞ்சம் ஏழை தான். ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? என்னடா இதுல வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்போ எனக்கு போர் அடிச்சுதுன்னு வச்சுங்களேன், போயிட்டு நாளைக்கு வாப்பா கண்ணா. நான் போயிட்டு நாளைக்கு வரவாடா, போன் எடுத்து போயிட்டு வாடா. எறும்பா எதுலயும் ஒன்றுல பார்த்தேன், சென்சோரைன் பேஸ்ட் இருக்குல்ல, அது எறும்புக்கு வந்து ஒரு மாதிரி பாய்சனா? ஆமா, பேஸ்ட் எறும்பு மேல பூசி விட்டுலாம் ஒட்டா. என்ன சொல்றேன்? கர்த்தரே என்ன எப்படியாவது காப்பாத்திருக்க. நம்மளோட வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ரொம்ப தேங்க்யூ. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 100K நீங்க குத்திங்க கேட்ட மாதிரி. இன்னும் ஒன்று லைக் தான் 100K போடல. இந்த வீடியோ குத்துருங்க. நீங்க இந்த வீடியோக்கு வந்து 200 அதிகமா கிட்டலாமா? 250K வியூஸ் போச்சுன்னா, 299K வியூஸ் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு வீடியோ வருது கைஸ். செம்ம சர்ப்ரைஸ் உங்களுக்கு. பாய். டாடா. டாடா. ஹாயா. ஏய் சந்திப்போம். சந்திப்போம்.